வாஸ்துவின்படி சில விதிகளை பின்பற்றுவது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதுடன் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது. வீட்டில் மங்களகரமான தன்மையை கொண்டுவர வாஸ்துவின்படி எந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு நபர் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகள் பல நேரங்களில் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றனர் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. வாஸ்து குறைபாடு ஒரு நபரின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார். இது மட்டுமல்லாமல் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது. சில விதிகளை பின்பற்றினால் ஒருவர் வாஸ்து குறைபாடுகளில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மங்களகரமான முன்னேற்றத்தை பெறுவார் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. வாஸ்துவின்படி வரவேற்பு அறை எப்போதும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். இங்கு எப்போதும் வெளிச்சம் இருக்க வேண்டும். இந்த பகுதியில் பூக்கள் மற்றும் பூக்களின் படங்களை வைப்பது மங்களகரமானது. இதை செய்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் வீட்டில் பரவுகிறது மற்றும் மங்களம் வீட்டிற்குள் வருகிறது. வாஸ்துப்படி நெய் டப்பாவை சமையல் அறையில் நெருப்பு மூலையில் வைத்திருப்பது வீட்டில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. வாஸ்துவின்படி வீட்டின் மெயின் டோரில் கருப்பு நிற பெயர் பலகை வைக்க கூடாது. பெயர் பலகையின் மேல் எப்போதும் வெளிச்சம் இருக்க வேண்டுமாம். இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது மற்றும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருகிறது என்று நம்பப்படுகிறது. ஒரு தாமரை மலர் அல்லது அதன் படத்தை கிழக்கு திசையில் வைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஸ்துப்படி வீட்டில் உள்ள படிக்கட்டுகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். படிக்கட்டுகள் அழுக்காக இருக்கக்கூடாது. சாமான்களை அவற்றின் மீது வைக்கக்கூடாது. யாருடைய வீட்டின் படிக்கட்டுகள் சுத்தமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி வசிப்பதாக நம்பப்படுகிறது.